மதுவிலக்கு கொள்கை என்பது தேர்தல் நேரத்தின் போது அரசியல் கட்சிகளுக்கு பேசுபொருளாக மட்டும் உள்ளது என நடிகர் சூர்யா அறிக்கையின் வாயிலாக கண்டனம். அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் மட்டுமே கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் போன்ற சம்பவங்களை தடுக்க முடியும் எனவும் அறிக்கை. சென்னையில் குறிப்பிட்ட அளவு காலியிடம் வைத்திருப்பவர்கள் மட்டும் மாடு வளர்க்கும் வகையில் சட்டத்திருத்தம் கொண்டுவர வேண்டும் என அரசுக்கு சென்னை மாநகராட்சி கடிதம். மக்கள் நெரிசல் உள்ள பகுதிகள், குடியிருப்பு பகுதிகளில் மாடுகளை வளர்க்க தடை விதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. மதுபான கொள்கை வழக்கில் டெல்லி முதலமைச்சருக்கு ஜாமீன் வழங்கிய சிறப்பு நீதிமன்றத்தின் உத்தரவை நிறுத்தி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. இன்று மாலை சிறையில் இருந்து வெளியே வருவார் என எதிர்பார்த்த நிலையில் அமலாக்கத்துறையின் மனுவை விசாரணைக்கு எடுத்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி விஷசாராய சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வரும் 24ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. ஏற்கனவே அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தை அறிவித்திருந்த நிலையில் விசிகவும் அறிவிப்பு. சென்னை அடுத்த மாங்காட்டில் 11 வயது சிறுவனை ராட்வெல்லர் நாய் கடித்ததால் பரபரப்பு. காயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நாயின் உரிமையாளர் மீது போலீசார் வழக்கு பதிவு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைந்தது. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி உட்பட 65 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.